என்னைக்கு மழைன்னு லீவ் விடுறாங்களோ, அன்னைக்கு தான் வெயில் வழக்கத்த விட முன்னாடியே வந்து பளிச்சுன்னு பல்ல காட்ட ஆரம்பிக்கும். அந்த மாதிரி இன்னைக்கு மழைன்னு லீவ் விட்டதுனால வெயில் நல்லாவே அடிச்சது. உடனே இன்டோர் பிளான்ட்ஸ் எல்லாம் எடுத்து வெயில்ல வச்சுட்டு, காலையிலேயே வந்து நல்லா டைம் இருந்ததுனால விளக்கும் ஏத்திட்டேன். ஸோ லீவுங்கிறதுனால கொஞ்சம் லேட்டாவே தான் வந்து காலை டிஃபன் வேலையவே ஆரம்பிச்சேன். நைட்டு ஊத்துனதுல இட்லி 4 இட்லி மீந்துருச்சு. ஸோ கீழ போட மனசு இல்ல. மேக்ஸிமம் எதையுமே வந்து வேஸ்ட் பண்ண மாட்டேன். சாதம் மீந்தா கூட ஒண்ணு ஆப்பத்துக்கு அரைச்சு ஊத்திருவேன். அப்படி இல்லன்னா ஹேர் பேக்கா யூஸ் பண்ணிருவேன். இந்த மாரி இட்லி எப்பயாவது தான் ரொம்ப ரேரா தான் இட்லி வந்து எனக்கு மீந்து போகும். அதுவும் நேத்து ஒரு ஆள் சாப்பிடாததுனால தான் அந்த 4 இட்லியும் மீந்தது. ஸோ பழைய இட்லிங்கிறதுனால யாருமே வந்து சாப்பிடவும் மாட்டாங்க. ஸோ அதனால அது சில்லி இட்லியா பண்ணிருவோம். இட்லி உதுத்து உப்புமா பண்ணலாம். ஆனா யாருக்குமே இது பிடிக்காது. ரவா உப்புமா கூட நான் வந்து செய்யவே மாட்டேன். ஸோ அதனால வந்து எப்பயாவது ரொம்ப ரேரா வந்து மீந்து போறப்ப இந்த மாரி சில்லி இட்லி வந்து பண்ணிருவேன். ஸோ சில்லி இட்லிக்கு தான் பூண்டு, இஞ்சி வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன். எப்பயுமே நான் வந்து பூண்டு, இஞ்சிய வந்து மொத்தமா வந்து அரைச்சு ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ண மாட்டேன். எனக்கு ரொம்ப நாள் ஃப்ரிட்ஜ்ல இருந்தா அதோட ஃப்ளேவர் வந்து எனக்கு வந்து ஃபுல்லா இருக்கிற மாரி தெரிய மாட்டேங்குது. அதனால எப்பயாவது இந்த மாரி அரைக்கிறப்ப ஒரு 2 நாள் கணக்குக்கு அதுவும் அந்த வீக் வந்து நான் யூஸ் பண்ண போறேன்னு தெரிஞ்சா தான் இந்த மாதிரி கொஞ்சமா எக்ஸ்ட்ரா சேர்த்து அரைச்சு ஃப்ரிட்ஜ்ல வச்சுருவேன். இதையுமே வந்து உடனே காலி பண்ணிருவேன். அந்த வீக்குக்குரியது வந்து ஏதாவது இதுக்குன்னே தனியா ரெசிபி ரெடி பண்ணி நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்ட வந்து யூஸ் பண்ணிக்குவேன். 1 மந்த்துக்கு இருக்கிற மாரி ரெடி பண்ணி ட்ரை பண்ணுவோன்னு அத ட்ரை பண்ணி பார்த்தேன். எனக்கு அந்த நேரம் தான் எனக்கு அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்ட யூஸ் பண்ணாத மாரி சமையலா நான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அதனாலேயே இப்ப வந்து ஃப்ரிட்ஜ்ல வந்து மொத்தமா ஸ்டோர் பண்றதில்ல. இந்த மாரி எப்பயாவது அரைக்கிறப்ப கொஞ்சமா ஒரு 2 நாளைக்கு சேர்த்து அரைச்சுக்குவேன். அவ்வளோதான். பூண்டு வந்து தட்டி நான் வந்து உரிக்கிறதுனால, அந்த இடம் வந்து ரொம்ப வந்து அந்த ஸ்மெல் வரும். பூண்டு ஸ்மெல்லு. அதனாலேயே அப்ப அப்படியே வந்து கவுண்டர் டாப்ப வந்து கிளீன் பண்ணி எடுத்துருவேன். பூண்டு, இஞ்சி கட் பண்ணி, பெரிய வெங்காயம் பொடிசா கட் பண்ணிட்டேன். 4ஏ 4 இட்லி தான். ஸோ எல்லாமே வந்து குறைவான ரேஷியோல வந்து கட் பண்ணி வச்சா போதும். இட்லியுமே நம்மளுக்கு தேவையான ஷேப்ல வந்து கட் பண்ணிக்கலாம். இத விட ரொம்ப பொடிசா சாப் பண்ணணும்னாலும் சாப் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் நீள நீளமாவே தான் சாப் பண்ணியிருக்கிறேன். இத அப்படியே நம்ம கட் பண்ணத எண்ணெயில வந்து போட்டு பொரிச்சு எடுக்கலாம். ரொம்ப கிரிஸ்பியா வேணும்னா. நான் அதிகமா வந்து எண்ணெய் வேணாம் அப்படிங்கிறதுக்காக, இந்த தோசை தவாவிலே கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி பெரட்டி எடுத்துக்கிறேன். நம்ம எண்ணெய் ஊத்தி அப்படியே பூரி போட்ட மாரி பொரிச்சு எடுத்துறலாம். ஆனா வந்து அது ரொம்ப வந்து ஆயிலியா இருக்குங்கிறதுக்காக, இந்த மாதிரி நான் வந்து போட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து லோ ஃப்ளேம்லயே வச்சு அப்படியே பெரட்டி எடுத்துட்டோம்னா, கொஞ்சம் அந்த இட்லியோட கலர் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா வந்து நம்ம ஸ்டவ்வ ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி மேக்ஸிமம் எல்லாருக்குமே தெரியும். ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். குழந்தைங்களுக்கு ஒரே மாரி செஞ்சு குடுக்குறத விட, இந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்ன வந்து டிஃப்ரெண்ட்டா செஞ்சு குடுத்துட்டோம்னா, ஹோட்டல்ல வாங்கி சாப்பிடணும், அது வேணும், இது வேணும் அந்த மாரி வந்து கிரேவிங்ஸும் குழந்தைங்களுக்கு இருக்காது. இந்த மாரி மீதமான பொருளும் வந்து வேஸ்ட் ஆகாம இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, நான் இட்லிய இந்த அளவுக்கு வந்து லேசா வந்து பொரிச்சு எடுத்திருக்கேன். கொஞ்சம் கலர் வந்து சேஞ்ச் ஆயிருக்குது. இத நம்ம வதக்கி வச்ச பெரிய வெங்காயம், பூண்டு, இஞ்சி, ஒரு தக்காளி, மிளகாய் தூள், கரம் மசால் தூள், மஞ்சள் தூள், உப்பு போட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் அத எண்ணெயிலேயே வதக்கிட்டு, அதுக்கப்புறமா நம்ம வந்து கட் பண்ணி வச்ச இட்லிய போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு, லாஸ்ட்டா மல்லி இல அப்படி இல்லன்னா கசூரி மேத்தி போட்டு இறக்கிட்டோம்னா, சூப்பரான சில்லி இட்லி ரெசிபி ரெடி ஆயிரும். இது லாஸ்ட்டா பெப்பர் போட்டு கூட இறக்கலாம். 4ஏ 4 இட்லி மட்டும் மீந்ததுனால, நான் இருக்கிறத வச்சு செஞ்சுட்டேன். கொஞ்சம் தக்காளி சட்னியும் ஃப்ரிட்ஜில இருக்குது. ஸோ, அதையும் வந்து நான் எதையுமே வந்து அதிகமா ஃப்ரிட்ஜில ஸ்டோர் பண்ணி வைக்க மாட்டேன். அப்படியே இருந்தாலுமே உடனே அத மறுநாளே காலி பண்ணிருவேன். ஸோ, தக்காளி சட்னி இருக்கிறதுனால, ஆளுக்கு ஒரு தோசையும் ஊத்தி குடுத்துட்டேன். கொஞ்சம் சில்லி இட்லியும், அதோட ஒரு தோசையும், தக்காளி சட்னியும் காலை டிஃபனா. அதோட எப்பவுமே காலை டிஃபனோட இருக்கிறது இந்த மொள கட்டின பாசிப்பயிறு. எப்பயுமே வந்து ஃப்ரிட்ஜில ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டே இருப்பேன். 4 நாளைக்கு ஒரு தடவ இத ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில வச்சுருவேன். காலையில டிஃபன் சாப்பிடுறப்ப இந்த மொளக்கட்டின பாசிப்பயிர கண்டிப்பா வச்சு சாப்ட்டுருவோம். மார்னிங் டிஃபன் எப்பவுமே புரோட்டீன் ரிச்சா இருக்கிற மாரி பார்த்துக்கங்க. எப்பவுமே புரோட்டீன் ரிச்சுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத வந்து யோசிக்கிறதுக்கு பதிலா, மொளக்கட்டின பாசிப்பயிர இந்த மாதிரி 4 நாளைக்கு ஒரு தடவ ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில எடுத்து வச்சுக்கிட்டோம்னா, காலை டிஃபன் சாப்பிடுறப்ப நம்ம மட்டும் இல்ல, குழந்தைங்களையும் ஆரம்பத்துலேருந்தே சாப்பிட பழக்கலாம். இதோட டேஸ்ட்டு வெறுமனையா சாப்பிட்டாவே நல்லா தான் இருக்கும். டிஃபன் முடிச்சதுக்கு அப்புறமா அதிகமா சமையல் வேலை இல்லாததுனால, நைட் டின்னர் ரெடி வச்சு வந்து காலை டின்னரே வந்து முடிச்சுட்டேன். அதனால நெறைய வொர்க் இல்ல. பாத்திரம் கழுவுற வேலையும் அதிகமா இல்ல. மொத நாள் கழுவி வச்ச பாத்திரத்த தான் எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன்.
சின்ன சின்ன டப்பா வந்து நம்ம வந்து ஸ்கூலுக்கு வந்து வச்சு விடுவோம். இது எல்லார் வீட்லயுமே அதிகமா அந்த சின்ன பாக்ஸ் நெறைய வச்சிருப்போம். இந்த சின்ன பாக்ஸ்ல வந்து அப்படியே நம்ம கபோர்ட்ல அப்படியே வச்சு விடுறதுனால, அந்த இடமே வந்து டம்ப் பண்ணி இருக்கிற மாரி இருக்கும். இல்லன்னா டிஃபன் பாக்ஸ் இருக்கும். அதோட மூடி காணாம போயிரும். அத இந்த மாரி ஒரே பாக்ஸ்ல வந்து அந்த சின்ன டப்பாவெல்லாம் போட்டு வச்சோம்னா, நம்ம எடுக்கணும்னு நெனைக்கிறப்ப எந்த பாக்ஸ் வேணுமோ அத எடுத்துக்கலாம். இல்லன்னா அந்த பாக்ஸ வந்து தேடுறதே பெரிய வேலையா இருக்கும். வழக்கம் போல எப்பயுமே அந்த 11 மணிக்கு வீட்ல இருந்தாலே வந்து டீ சாப்பிடன்னு தான் தோணும். ஸோ, அதனால எப்பவும் போல வந்து ஒரு டீ போட்டு சாப்பிட்டு தான் அதுக்கப்புறம் அடுத்த வேல. மதிய சமையலுக்கு கருவாட்டு குழம்பு தான். கொஞ்சமா தான் கருவாடு இருந்துச்சு. ஸோ, அத காலி பண்ணி பாக்ஸ கழுவி வச்சிரலாம் அப்டின்ட்டு இருக்கிற கருவாட யூஸ் பண்ணி குழம்பு வச்சுட்டேன். கருவாடு கிளீன் பண்றது யூசுவலா எல்லாரும் பண்ற மாரி தான். ஹாட் வாட்டர் வச்சு தான் கிளீன் பண்ணுவேன். ஹாட் வாட்டர நல்லா பாயில் பண்ணி வச்சு, கருவாடெல்லாம் அந்த மண்டையெல்லாம் வந்து எடுத்துட்டு, கொதிக்கிற தண்ணீய வந்து அந்த கருவாடுல ஊத்திட்டு, கொஞ்ச நேரம் வந்து சோக் பண்ணி, அதுக்கப்புறமா வந்து அத கிளீன் பண்ணோம்னா ஈஸியா இருக்கும். அந்த முள்ளெல்லாம் ஈஸியா ரிமூவ் ஆயிரும். கருவாடு ஹாட் வாட்டர் ஊறுற நேரத்திலேயே நம்ம வந்து குழம்புக்கு தேவையான வெங்காயம், வெள்ளப்பூடு, தேங்காய் அரைக்கிறது, இந்த மாரி விஷயத்தெல்லாம் ஈஸியா பண்ணி முடிச்சுட்டு, அதுக்கப்புறமே வந்து கருவாட கிளீன் பண்ணிடலாம். அதுக்குள்ள அது நல்லாவே ஊறிரும். ஸோ சின்ன வெங்காயம் தான் குழம்புக்கு எப்பயுமே எல்லா குழம்புக்கும் டேஸ்ட்டா இருக்கும். அதுலயும் இந்த மாரி நான்வெஜ் ரெசிபியெல்லாம் செய்றப்ப சின்ன வெங்காயம் கொஞ்சம் கூடுதலாவே போட்டு செஞ்சா, அந்த டேஸ்ட் ரொம்பவே நல்லாருக்கும். நான் இன்னைக்கு சாதம் வடிச்சும் வைக்கல. சாமரிசி, வரகரிசி இந்த மாரி சிறுதானிய அரிசியும் எடுத்துக்கல. குக்கர்லயே ஒரே தான் சாதத்த வச்சு விட்டுட்டேன். குக்கர் அதுல வேகுற நேரத்துல நம்மளுக்கு கருவாடு குழம்பும் ரெடி ஆயிரும். ஸோ கருவாடு குழம்பு நான் எப்பவுமே வந்து மண் பாத்திரத்துல தான் வப்பேன். கருவாடு குழம்பு, மீன் குழம்பு, பூண்டு குழம்பு இதெல்லாம் மண் பாத்திரத்துல வைக்கிறப்ப கொஞ்சம் டிஃபரண்ட் டேஸ்ட் குடுக்குங்கிறதுக்காக எனக்கு அந்த மாரி ஃபீல் ஆகும். அதனாலேயே எப்பயுமே அத வந்து மண் பாத்திரத்துல தான் வப்பேன். ஸோ சின்ன வெங்காயம் நெறைய உரிச்சு போட்டுருவேன். அதோட 2, 3 வெள்ளப்பூடு, ஒரு பச்சை மிளகாவும் போட்டு, அது நல்லா வதங்குனதுக்கு அப்புறமா தக்காளி மசால்லாம் போட்டு கூட்டி வச்சுருவேன். மண் சட்டியில குழம்பு வச்சு சூடா ஸ்டவ்வ விட்டு இறக்கி வச்சாலே ஒரு 2, 3 மினிட்ஸ் வந்து பாயில் ஆயிட்டே தான் இருக்கும். ஸோ அதுதான் மண் சட்டியோட ஸ்டைலும். இப்ப சுட சுட சாதத்தோட அந்த சூடான கருவாட்டு குழம்பு வச்சு சாப்பிடுறப்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். இதோட மேல கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊத்திக்கிட்டா அதோட டேஸ்ட்டே தனிதான். ஸோ மதிய சமையலையும் முடிச்சு சாப்பிட்டுட்டு, அதே பாத்திரத்தையும் கையோட கழுவி வச்சுட்டேன். பாத்திரம் எவ்வளோ விழுந்தாலும் அதெல்லாம் யோசிக்காம அந்த டீ போட்டு சாப்பிடுற பழக்கத்த மட்டும் நிப்பாட்டவே மாட்டிக்கிறேன். அது ஏன்னு தான் எனக்கும் தெரியல. நானும் அத விடணும் தான் நெனைக்கிறேன். என்னால அத வந்து உண்மையிலே விட முடியல. நான் அத விட மாட்டேங்கிறேன்னா, அது என்னை விட மாட்டேங்கிறான்னே தெரியல. அந்த அளவுக்கு டீ அடிக்டடா இருக்கிறேன். முன்னெல்லாம் பாத்திரம் கழுவுறப்ப நெறைய டம்ளர்ஸ் தான் போட்டு வச்சிருப்பேன். அவ்ளோ டம்ளர் கிடக்கும். ஸோ இப்பல்லாம் வந்து டம்ளர் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு, கெஸ்ட் வந்தா மட்டும் எடுத்துக்குவோம் அப்படிங்கிறதுக்காக, ஃபுல்லா எடுத்து வச்சுட்டு, எனக்கு தேவையான அளவுக்கு ஒரு 4 டம்ளர்ஸ் அளவுக்கு தான் எடுத்து வச்சிருக்கிறேன். மத்ததெல்லாம் எடுத்து வந்து உள்ள வச்சுட்டேன். இது நான் அடுத்த தடவ டீ போட்டாலும் என்ன பண்றேன்னா, வெளியில டம்ளர் இருந்தா அதையே எடுத்து எடுத்து மொத்தமா கழுவுறதுக்கு நெறைய பாத்திரம் சேர்ந்துருது. இது வந்து நம்மளுக்கு தேவையானப்ப வந்து அத வெலக்கி கூட நம்ம வந்து எடுத்து அதிலேயே தான் குடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி, ஸோ பாத்திரம் கழுவுற வேலையும் எனக்கு வந்து மிச்சமாயிருச்சு. கிச்சன் வேலைய முடிச்சுட்டு கையோட துணியையும் மடிச்சு வச்சுட்டேன். இன்னொரு விஷயம் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நெனச்சேன். இது வந்து என்னோட சேவிங்ஸு. எப்பவுமே இதில வந்து ரூ. 2, ₹1, ₹10 இந்த மாரி என்ன காயின் கிடைக்குதோ, அத வந்து இதில வந்து சேர்த்து வச்சுருவேன். இது வந்து மொத்தமா சேர்ந்ததுக்கு அப்புறமா, அத வந்து ஷாப்ல குடுத்து ரூபாவா வந்து சேஞ்ச் பண்ணிக்குவேன். அதில சேர்ந்த ஒரு ₹500 தான் இந்த நோட்டோட வச்சிருக்கிறேன். இதில இருக்க மத்த நோட்லாம் ₹10, ₹20ன்னு ரூபா நோட்டெல்லாம் வந்து இதில சேர்க்க ஆரம்பிச்சேன். சேர்க்க ஆரம்பிக்கிறப்ப என்ன பண்ணுவேன்னா, ₹10, ₹20ன்னு இந்த மாரி இருக்கிறத வந்து எனக்கு ஒரு ₹50 கிடைச்சுச்சு அப்படின்னா, இதில இருந்து அந்த ₹10 நோட்டெல்லாம் எடுத்துருவேன். ₹10 நோட்டெல்லாம் எடுத்துட்டு, என்கிட்ட இருக்க அந்த ₹50 அந்த முழு தாள வந்து இதில வச்சுட்டு, இதில இருக்க அந்த சில்ற ₹10வெல்லாம் கையில எடுத்துக்குவேன். அதிலேயே வந்து முழுசா அந்த ₹50யும் வந்து சில்லறை எடுத்துக்க மாட்டேன். இந்த ₹50 அதுக்கு பதிலா இதில வச்சுட்டு, சில்ற ₹10வெல்லாம் எடுத்துருவேன். அதிலேயே முழுசா அந்த 50 சில்ற பைசா எடுக்க மாட்டேன். இதில இருந்து ஒரு ₹10 எடுத்து அதில வச்சுருவேன். இந்த மாதிரியா வந்து எனக்கு கிடைக்கிறப்ப, அடுத்து ₹50 வந்து சேர்ந்ததுக்கு அப்புறமா ₹100 கிடைச்சா, இந்த ₹50 வந்து எடுத்துட்டு ₹100 அதுக்குள்ள வச்சுருவேன். இந்த மாரி தான் நான் இந்த அளவுக்கு வந்து சேர்த்துக்கிட்டு இருக்கிறேன். இதுக்கு முன்னாடி சேர்த்து வச்சதெல்லாம் வந்து எடுத்துட்டு, இப்ப திருப்பி ஒன்ஸ் அகைன் வந்து இந்த சேவிங்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன்.
இதுல இருந்து தான் ஏதாவது நான் மீஷோலயோ, அமேசான்லயோ வந்து ஆர்டர் போட்டேன்னா, இதுல இந்த மந்த் வந்து இந்த அளவுக்கு தான் வந்து நம்ம ஆர்டர் போட்ட பொருளுக்கு வந்து செலவு பண்ணணும். அப்படிங்கிற கால்குலேஷன் படி நான் ஏதாவது புடிச்சத வந்து பார்த்து கார்ட் போட்டு வச்சுருவேன். இந்த மந்த் இந்த பொருள் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த அளவுக்கு அந்த பொருள் வந்து அமௌண்ட் வந்து போதுங்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணி தான் இதுலேருந்து காசு எடுப்பேன். அதுக்கப்புறம் மொத்தமா ஒரு அமௌண்ட் சேர்ந்ததுக்கப்புறம் அத நான் வந்து ஜுவல் எடுக்கிறதுக்காக வச்சுக்குவேன். அப்படி இல்லன்னா, போஸ்ட் ஆஃபீஸ்ல எஸ்பிஐ அக்கவுண்டுன்னு சிறுசேமிப்பு அக்கவுண்ட் மாரி இருக்கும். அதுல போட்டு வச்சுக்குவேன். கையிலேயே மொத்தமா சேர்ந்து வச்சிருந்தோம்னா, கண்டிப்பா ஏதாவது ஒரு விதத்துல வந்து நம்ம செலவு பண்ணிருவோம் அப்படிங்கிறதுக்காகவே, மேக்ஸிமம் போஸ்ட் ஆஃபீஸ் எஸ்பிஐ அக்கவுண்ட்ல சேர்த்து வச்சுருவேன். பொதுவாவே இட்லி பாத்திரம்னாலே நான் வந்து துணி வச்சு தான் ஊத்துவேன். இந்த பாத்திரம் வாங்குனதுலேருந்து நான் ஆயில் அப்ளை பண்ணி ஊத்திட்டு இருந்தேன். ஒரு 2 டைம்ஸ் தான் ஊத்தியிருப்பேன். எனக்கு என்னமோ இட்லி ஒண்ணு தான் ஆவியில வச்சு வேக வச்சு சாப்பிடுறோம். அதையும் வந்து இந்த மாரி எண்ணெய் தடவி வந்து சேர்க்கணுமா? அப்படிங்கிறதுக்காக, அதுக்கு வந்து அதுக்கு தகுந்த மாதிரி வந்து கிளாத் கட் பண்ணி வச்சுருவோம்ன்னு சொல்லி, ரேஷன்ல வாங்குற அந்த காட்டன் வேஷ்டி இருந்துச்சு. அதுல இட்லி தட்டுக்கு தேவையான அளவுக்கு துணிய வந்து கட் பண்ணி வைக்க ஆரம்பிச்சுட்டேன். இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.